பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கார் வந்துரும். கீலாய்டு மாரி வந்துடுறதுனால என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நார்மல் செக்ஷுவல் டைம்ல வந்து உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்காது. ஒரு நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது. அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது. இல்ல நார்மலா ஏதாவது ட்ரெஸ் வேர் பண்ணும்போது, இல்ல ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் அதாவது ஒரு ஸ்விம்மிங்கோ, ஜாகிங்கோ இந்த மாரி பண்ற டைம்ல கூட அவங்களுக்கு இந்த ஸ்கார் வந்து ஹீல் ஒழுங்கா ஆகாதனால, இந்த ஸ்கார்லேருந்து பெயின் இருக்கும். ஸோ இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ்க்கு நம்மகிட்ட இந்த ரிவிஷன் சர்ஜரிக்காக வருவாங்க. ஸோ இத பேர் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டைம்ல நம்மளுக்கு வந்து வெஜினல் இன்ட்ராய்டர் சைஸையுமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு, அதோட ஷேப்புமே நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு, இந்த ஸ்கார் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ஸ்கார்க்குமே நம்ம நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ற மாதிரியான சூச்சர்ஸ் வந்து நம்ம போட்டு பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேற வெஜினோபிளாஸ்டிக்கூடவும் நம்ம சேர்ந்து கம்பைன் பண்ணலாம். ஸோ இது காஸ்மெட்டிக்கா மேம் இது எனக்கு இந்த மாரி எனக்கு ஸ்கார் இருக்கது எனக்கு புடிக்கல. எனக்கு ரொம்ப ஸ்கார் திக்கன்டா இருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவும் நம்ம பண்ணுவோம். இல்ல மெடிக்கல் ரீசன்ஸ் மேம் இந்த ஸ்கார்னால எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. இது அடிக்கடி எனக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காகவும் நம்ம பண்ணுவோம். சில டைம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டினால டிஸ்பெரியூனியா சொல்லுவோம். அதாவது செக்ஷுவல் கான்டாக்ட் டைம்ல பெயின் இருக்கும். ஸோ அந்த மாரி ரீசன்ஸ்க்காகவும் நம்ம இந்த சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஜரி வந்து நம்ம யூசுவலி வந்து ஒரு லோக்கல் அனஸ்தீசியா குடுத்து பண்ணுவோம். இல்ல சில பேத்துக்கு ஒரு ஷார்ட் ஜிஏ மாரி வச்சு பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஜரிக்கு பெருசா பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபாலோ அப் மட்டும் நல்லா நீட்டா பண்ணா போதும். ஹைஜீனிக்கா மெயின்டெயின் பண்ணா போதும். நம்ம வந்து ஒரு வூண்ட் இன்ஃபெக்ஷனோ, ப்ளீடிங்கோ மட்டும் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபாலோ அப்க்கு வந்து நம்ம என்ன மாதிரியான கேர் அதாவது ரொட்டீனான ஒரு நார்மலா பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் இத ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஓவரா நம்ம ஒரு சைக்கிள் ரைடிங் இந்த மாதிரி ஓவரா லெக்ஸ் அப்பார்ட் பண்ற மாரியான எக்ஸர்சைஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ என்ன விஷயங்கள்லாம் அவங்கள அவாய்ட் பண்ண சொல்றோமோ, அந்த மாதிரி விஷயங்கள நீங்க அவாய்ட் பண்ணி, இந்த சர்ஜரிக்கான நீங்க கேர் குடுக்கும்போது சீக்கிரமாவே வூண்ட் ஹீல் ஆயிடும். ஸோ இந்த சர்ஜரி பத்தி மேலும் ஏதாவது தெரியணும்னு நெனச்சுக்கிட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கால் பண்ணியோ, டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.